சரி, லேபிள்ல H2SO4 இருக்கும், ஆனால் என்ன செறிவு என்பது கிளிபட்டு இருக்கு. ஆகவே இந்த கரைசலுடைய செறிவங்களுக்கு தெரியாது. இந்த கரைசலை நாங்கள் நியம கரைசல் என்று சொல்லலாம். நியம கரைசல் இந்த செறிவு உங்களுக்கு தெரியாது. ஆகவே இது நியம கரைசல் அல்ல. நியம கரைசல் அல்ல. அதே மாதிரி வேறொரு பொட்டுள்ள NaOH எழுதப்பட்டிருக்கு. அதிண்ட செறிவு 1 ml இருக்கு. இதுவும் நியம கரைசல். ஆனா செறிவு தெரிஞ்ச கரைசல் நியம கரைசல். இதுவும் நியம கரைசல். அப்ப சில பேர் நியம கரைசல் என்றால் செறிவுக்கு ஒரு பெருமானம் போட்டுக்கொள்றோம். ஆய்வு கூடத்துல பொதுவாக இருக்கிற ஐதான அமிலங்கள்ட்ட செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. ஐதான் H2SO4, ஐதான் HNO3, ஐதான் HCl இந்த மாதிரியான கரைசல்கிட்ட செறிவு பொதுவாக 0.1 மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. அதுக்காக 0.1 மோல் டெசிமீட்டர் -3 நியம கரைசல் என்று சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு கரைசலுடைய செறிவு தெரிஞ்சால் அது நியம கரைசல். சரிதான். இந்த படங்குறோம் அவசியம் இல்லை, சும்மா குறிப்பிட்டு கொண்டு செறிவு தெரிஞ்ச கரைசல்கள் உங்களுக்கு நியம கரைசலாக அடையாளம். சரி, செறிவு தெரிஞ்ச கரைசல்கள் நியம கரைசல். சரி, இப்ப நீங்க அடுத்த பந்தி அழி கொடுங்க. நியம கரைசல் 2 வகைப்படுத்தப்படும் வழி கொடுங்க. நியம கரைசல்கள் 2 வகைப்படும். நியம கரைசல்கள் 2 வகைப்படும். நியம கரைசல்கள் 2 வகைப்படும். நியம கரைசல்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் நியமம். முதல் நியமம். இரண்டாவது துணை நியமம். இரண்டாவது துணை நியமம். முதல் நியமம் மற்றது துணை நியமம். முதல் நியமம், இரண்டாவது துணை நியமம். கலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. முதல் நியமம். முதல் நியமம். முதல் நியமம். முதல் நியமம். சரியா? முதல் நியமம். அப்ப லேபிள்ல இருக்கிற செறிவு திட்டமாக இருக்கும். லேபிள்ல இருக்கிற செறிவு டவுட் ஆயிடுச்சுன்னா அதை நாங்கள் முதல் நியமம் என்று சொல்லிடலாம். அப்ப யார டவுட் படணும், யார டவுட் படக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். முதல் நியமமாக என்னென்ன கரைசல்கள் இருக்கும் அல்லது முதல் நியமத்தின் குவாலிபிகேஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருந்தா நாங்கள் தரப்பட்ட ஒரு கரைசலை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். இது முதல் நியமமா அல்லது துணை நியமமான்னு சொல்லி சரி எழுதி கொள்வோம். மிக திருத்தமாக மிக திருத்தமான
மிக திருத்தமான தெரிந்த செறிவுடைய கரைசல். மிக திருத்தமான தெரிந்த செறிவுடைய கரைசல். மிக திருத்தமான தெரிந்த செறிவுடைய கரைசல் முதல் நியமங்கள் எனப்படும். முதல் நியமங்கள் எனப்படும். மிக திருத்தமான தெரிந்த செறிவுடைய கரைசல்கள் முதல் நியமங்கள் எனப்படும். உதாரணம் Na2CO3 potassium hydrogen thalate. Potassium hydrogen thalate. Potassium hydrogen thalate. Then the potassium hydrogen thalate. The sodium carbonate, potassium iodate, potassium dichromate. இது உங்களுக்கு புதுசா இருக்கு. potassium hydrogen thalate. sodium carbonate, potassium iodate, potassium hydrogen thalate, potassium dichromate. இந்த ரசாயன பதார்த்தங்கள் எல்லாம் மிக திருத்தமான செறிவை உடையவை. இவற்றை நீங்க ஒரு கரைசல் தயாரிச்சிட்டீங்கன்னா அந்த செறிவு அன்னளவாக மாறா. கிளை கொள்ளுங்க. முதல் நியமமாக அமையக்கூடிய முதல் நியமமாக அமையக்கூடிய முதல் நியமமாக அமையக்கூடிய முதல் நியமமாக அமையக்கூடிய பதார்த்தங்கள் கொண்டிருக்க வேண்டி பதார்த்தங்கள் கொண்டிருக்க வேண்டிய சிறப்பியல்புகளாக முதல் நியமம் என்றா என்ன தகுதி இருக்கும்? சிறப்பியல்புகளாக கவனிச்சு கொள்ளுங்க. முதல் நியமமாக அமையக்கூடிய பதார்த்தங்கள் கொண்டிருக்க வேண்டிய சிறப்பியல்புகளாக. நாங்கள் முதல் நியமம் என்று சொல்லுற பதார்த்தத்துக்கு என்ன சிறப்பியல்பு இருக்க வேண்டும்? ஒன்று, மிக தூய்மையாக காணப்பட வேண்டும். மிக தூய்மையாக காணப்பட வேண்டும். தூய்மை உயர்வாக இருக்கும். மிக தூய்மையாக இருக்க வேண்டும். மிக தூய்மையாக காணப்பட வேண்டும். இரண்டாவது, மிகவும் உறுதியானதாக காணப்பட வேண்டும். பிரிகைகளுக்கு உட்படக்கூடாது.
மிகவும் உறுதியானதாக காணப்பட வேண்டும். மிகவும் உறுதியானதாக காணப்பட வேண்டும். மிகவும் உறுதியானதாக காணப்பட வேண்டும். மிகவும் உறுதியானதாக காணப்பட வேண்டும். மூன்றாவது, நீரேற்றப்படாததாக காணப்பட வேண்டும். நீரேற்றப்படாததாக காணப்பட வேண்டும். நீர் ஏற்றப்படாததாக காணப்பட வேண்டும். நீரேற்றப்படாததாக காணப்பட வேண்டும். நாலாவது, நீரில் 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 உச்ச அளவில் நிறைய கரையக்கூடியதாக இருக்கும். உச்ச அளவில் கரையக்கூடியதாக இருக்க வேண்டும். உச்ச அளவில் கரையக்கூடியதாக இருக்க வேண்டும். நீரில் உச்ச அளவில் கரையக்கூடியதாக இருக்க வேண்டும். அஞ்சாவது, உயர் உயர் மூலக்கூற்று நிறையை கொண்டதாக காணப்பட வேண்டும். உயர் மூலக்கூற்று நிறை கொண்டதாக காணப்பட வேண்டும். உயர் மூலக்கூற்று நிறையை கொண்டதாக காணப்பட வேண்டும். ஒரு முதல் நியமம் என்று நீங்கள் ஒரு ஆளை அடையாளப்படுத்துறாங்க என்றால் அவருக்கு இவ்வளவு தகுதியும் இருக்கவும். எழுதி கொள்ளுங்க. ஒரு முதல் நியமத்துக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். அடுத்த தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. துணை நியமங்கள் சொல்லு. துணை நியமங்கள்.
சரி, துணை நியமங்கள். இந்த துணை நியமம் என்பது ஒரு முதல் நியமத்தால செறிவு அளவிடப்பட்ட ஒரு பதார்த்தம் தான் துணை நியமம். இப்ப நாங்கள் சோடியம் கார்பனேட்டை ஒரு முதல் நியமமாக அடையாளப்படுத்தினோம். இந்த சோடியம் கார்பனேட்டை பயன்படுத்தி ஐதரோகுளோரிக் அமிலத்தின் செறிவை துணிஞ்சம் என்று சொன்னால் அந்த ஐதரோகுளோரிக் அமிலம் ஒரு துணை நியமம். சரிதான். இந்த ஐதரோகுளோரிக் அமிலத்தை பயன்படுத்தி நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட செறிவை அறியலாம். ஆனால் சோடியம் கார்பனேட்டை பயன்படுத்தி அறிகிறதுல இருக்கிற திருத்தத்திலும் பார்க்க ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை பயன்படுத்தி அறிகிறதில் இருக்கிற திருத்தம் வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படும். அதனாலதான் இதை நாங்கள் முதல் நியமம் என்பது ஸ்டாண்டர்டான, செகண்டரி ஸ்டாண்டர்ட் தான் துணை நியமம். பிரைமரி ஸ்டாண்டர்ட், செகண்டரி ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும். திருத்தம் கூடினது முதல் நியமத்தை கொண்டு இன்னொரு ஆல்டர் செறிவை துணிக்கும். எல்லா சந்தர்ப்பத்திலேயும் முதல் நியமங்களால செறிவு துணிய முடியாது என்பதால சில நியமங்களை நாங்கள் முதல் நியமத்தால நியமிச்சு அதை பயன்படுத்தி மற்றதுகளை நியமிச்சுக்கலாம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் சில வேலை தளங்கள்ல வேலைக்கு ஆட்களை எடுக்கும் போது மிகவும் பொருத்தப்பாடான ஒரு ஆளை இன்டர்வியூ போர்டில் இருத்தினால்தான் தகுதி வாய்ந்த ஒரு ஆள் வந்து தெரிவு செய்யப்படுவார். அப்படி பார்த்தால் அந்த மிகவும் திருத்தமான ஒரு ஆளை கொண்டு ஒரு வேலை தளத்துல எல்லாரையும் இன்டர்வியூ கிடைக்கிறது சாத்தியப்பாடற்றது. அவருடைய வேலைப்பழு, அவருடைய குவாலிபிகேஷன்களை வச்சு அவ எல்லாரையும் வச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்ப முதல்ல ஒரு அந்த தொழிற்சாலையில இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் எடுத்து அந்த கொஞ்சம் பேரை இந்த மிகவும் தகுதியான ஒரு ஆளால ஜட்ஜ் பண்றது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இப்ப இவர்கள் எல்லாருக்கும் கொமாண்ட் கொடுக்குறது. அதுக்கு பிறகு இவர்களை அனுப்பி விடுறது, நீங்கள் போய் மெட்டாக்களை இன்டர்வியூ வச்சு அவைய எடுத்துக்கொண்டு வாங்க. அப்ப இவர்கள் எடுக்கைக்குள்ள அந்த மிகவும் தகுதி உடையவரால் எடுக்கிற மாதிரி தரமான ஆட்கள் எடுப்பார் என்று உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஏதோ ஒப்பீட்டு ரீதியில தரமான ஆட்களை எடுப்பார்களேன், அவரால் இவர்கள் வந்து ரெயின் பண்ணப்பட்டிருக்கார்கள். சில பேர் சொல்லினோம் இன்னாட்டி அசிஸ்டன்ட் சொல்லுவினோம். நீங்க சில பேர்த்த பார்த்துருவீங்க, வக்கீல் அப்படின்னு சொன்னா இன்னாட்டி அசிஸ்டன்ட் சொல்லுவீங்க. ஏன்னு சொன்னா அந்த புகழ்பெற்ற ஒரு வக்கீலுடைய கைட்லைனுக்குள்ள இவர்கள் இருந்திருப்பார்கள். ஆகவே இவற்றையும் அப்படியான ஒரு தகுதி இருக்குமான்னு சொல்லி. ஆனா ஒரு கேஸ் போய் யார்கிட்ட போக விரும்புகிறோம், அந்த புகழ்பெற்ற ஆள்கிட்ட நேரடியா போகணும், இல்லை அவன் அசிஸ்டன்ட போகணும். அப்ப மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆள்கிட்ட போனால் கேஸ் மிகவும் வெற்றிகரமாக சாதகமாக முடியும் என்று எதிர்பார்க்கணும். அப்ப அவற்றை அசிஸ்டன்ட் அவர் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் எங்க போகணும், அவற்றை அசிஸ்டன்ட் போகணும். இது மாதிரி தான் இந்த முதல் நியமமும் துணை நியமம். முதல் நியமம் என்பது உலகத்திலே மிகவும் புகழ் பெற்ற ஒரு வக்கீல், அவரால ரெயின் பண்ணப்பட்ட கீழே கொஞ்சம் பேர் இருப்பினும் அவர்கள்லாம் துணை நியமம். எல்லாருக்கும் அவரை கொண்டு வேலை செய்ய விருப்பம், ஆனா அவருக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தால் அவர் எல்லா இதுலையும் உடன்பட மாட்டார். அப்ப அடுத்த ப்ரியோரிட்டி நாங்கள் யாருக்கு கொடுப்போம், அவற்றை அசிஸ்டன்ட் என்று இவர்களுக்கு கொடுப்போம். அவர் நாங்கள் சொல்லிக்கொள்வோம் இவர்கிட்டையும் அவ்வளவு ஆற்றல் இருக்கும்னு சொல்லி. ஆனால் ஒப்பிட்டு ரீதியில பார்க்க அவற்றை ஆற்றலை விட இவற்றை ஆற்றல் என்ன செய்யும், கொஞ்சம் குறைவாக இருக்கு. அவ முதல் நியமத்தால நியமிக்கிறதான் திருத்தமானது. முதல் நியமத்தை பயன்படுத்தி இன்னொரு நியமத்தை பார்த்து அதை பயன்படுத்தி இன்னொன்று பார்க்க திருத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் சொன்னது போல சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் சில இடத்துல துணை நியமங்களை பயன்படுத்தி என்ன செய்வோம், சில நியமிப்புகளை செய்வோம். இதுதான் ஓகே. அப்ப தலையங்கம் போட்டு கொடுக்கணும். துணை நியமங்கள், துணை நியமங்கள். எழுதிக்கொள்ளுங்க. முதல் நியமங்களால்
முதல் நியமங்களால் மிக திருத்தமாக நியமம் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் துணை நியமங்களா துணை நியமங்கள் ஆகும். துணை நியமங்கள் ஆகும். உதாரணம் Na2H2O3 KMNO4 Fep sulfate but 5H2O எந்த ஒரு ஹைட்ரோக்சைடையும் குறிப்பிடலாம். எண்ணியை வச்சு இந்த வளிமண்டலத்தில் இருக்க CO2 தாக்கி உங்களுக்கு நான் உறுதியான உப்பு என்று சொன்னதுக்குள்ள சில சொற்பதங்கள் அடங்கும். வெப்ப பிரிகைக்கு உட்படக்கூடாது, ஆவியாக கூடாது, பதங்கமாக கூடாது என்பதெல்லாம் உறுதியான சேர்வு என்றதுக்குள்ள அடங்கும். இப்ப என்னண்டா, நாங்கள் ஒரு திண்மமாக அல்லது திரவமாக கரைசல வச்சிருக்கேக்குள்ள ஆவியாகுமெண்டா அல்லது பதங்கமாகுமெண்டா கரியம் என்ன செய்யும்? குறைய வலிக்கணும். கரியத்தின் மூல் குறைஞ்சால் செறிவு என்ன செய்யும்? மாறும். அப்ப செறிவு மாறக்கூடாது என்பதற்காகத்தான் பதங்கமாக கூடாது, பிரிகை அடையக்கூடாது எல்லாம் நாங்கள் சொல்றோம். உயர் மூலக்கூட்டு திணிவா இருக்கணும் என்றது என்னென்றால் திணிவுல கொஞ்சம் குறைவு ஏற்பட்டாலும் சார் மூலக்கூட்டு திணிவு பெருசா இருந்தால் சார் மூலக்கூட்டு திணிவால பிரிக்க மூல் என்ன செய்யும்? ஒரு சொற்ப அளவுதான் குறையும். அப்ப அந்த குறைவை நாங்கள் புறக்கணிச்சு கொள்ளலாம். அப்ப மூல் சமன் திணிவின்கள் மூலர் திணிவு. அப்ப முதல் நியமமாக காணப்படுகிற பதார்த்தத்துக்கு பெரிய ஒரு மூலக்கூட்டு திணிவு இருந்தால் திணிவு ஒரு கொஞ்சம் குறைஞ்சாலும் மூல் பெருசா என்ன செய்யாது? மாறாது. ஆனா சார் மூலக்கூட்டு திணிவு ஒரு 2-3 அண்டு இருந்துச்சு, ஒரு 2 அண்டு இருந்தால் திணிவுல 0.01 கிராம் குறைய மூல் பெரிய அளவுல மாறும். சார் மூலக்கூட்டு திணிவு ஒரு 200 இருந்தால் திணிவுல 0.01 கிராம் குறைஞ்சாலும் மூல் பெருமளவில் என்ன செய்யாண்டா மாறாது. அதுக்குதான் அந்த சார் மூலக்கூட்டு திணிவு பெருசா இருக்கணும்னு சொல்லி இருக்கு. சரியா? பதங்கமாக கூடாது, வளிமண்டலத்தில் இருக்க தாக்கக்கூடாது என்றெல்லாம் அதுக்காக தான். தாக்கினா வேறு ஒரு பதார்த்தமாக மாறி. முதல் நியமம் துணை நியமம் என்ற விஷயத்தை நீங்க ஒரு மேலோட்டமா பார்த்துக் கொள்ளுங்க. யார் யார் முதல் நியமங்கள், யார் யார் துணை நியமங்கள்னு சொல்லி பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. MCQ கேள்வியில சில இதுல கேட்கப்படுறது. நீங்கள் அயன் ஜமான்ல ஒரு பாடத்துல இது தொடர்பாக மேலதிகமாக படிப்பீங்க. ஆனால் கால்குலேஷன்ல இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் நியமம் துணை நியமம் அதன் இயல்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நான் அந்த விஷயங்களை இப்ப குறிப்பிட்டிருக்கிறேன். நாங்கள் அடுத்த வகுப்பு நியம கரைசல் தயாரிக்கிற சம்பந்தமா பார்ப்போம். சரிதான்? ஓகே. அப்ப நான் இதோட இந்த வகுப்பு நிறைவு செய்து கொள்றேன். இந்த நோட்ஸ்ல நான் போட்டிருக்கேன், பார்த்து. சரியா?